அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் இரவில் நாம் எல்லோரும் ஓதிக்கொள்ள வேண்டிய நம்ம ரஹமத்தின் துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவா நம் எல்லோரும் ஆன்மாவுக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு துவா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் நிறைய தேவைகளை வச்சுருக்கோம். அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். அதை அடைந்து கொண்டா கூட நம் மனதில் திருப்தி இல்லை. இன்னும் சிலர் அடையணும் நினைப்பாக, அவங்களால முடியாது, துவண்டு போயிடுவாங்க. கவலை உச்சத்தில் இருப்பாங்க. கடன்களை மாட்டிக்கிட்டு கொண்டு இருப்பாங்க. நோயில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னும் மனசுக்கு பிடிச்சது கிடைக்கல, எதுவும் கிடைக்கலன்னு ரொம்ப மோசமான நிலையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் வராமல் இருக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா தான் பார்க்க போகிறோம். இந்த துவா ஓதுறது காரணமாக நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையும் ஆறுதலும் கிடைக்கிது. இன்னும் நம்மளோட உயிருக்கும் உள்ளத்திற்கும் தேவையான ராகத் கிடைக்கிது, மகிழ்ச்சி கிடைக்கும். எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம சந்தோஷம் இன்னும் கை எட்டாத காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நம்ம உள்ளத்துக்கு தேவையான நம்பிக்கையின் உறுதியும் அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த துவா யார் இரவில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நாள் காலையில் இனிமையான நல்ல செய்தி வருமா. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஓதிட்டு வந்தோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனிமையான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இன்றைய தினம் இந்த துவா எப்படியா ஓதிட்டு அல்லாஹிடம் துவா செய்யுங்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் கூட துவாவின் பரக்கத்தா கொண்டு கபுல் ஆகிதான். அப்படிப்பட்ட ரஹமாத்தான பரக்கத்தான துவா என்ன பார்க்கலாம். எல்லாரும் தவறாமல் ஓதுக. மிகவும் ஆழமான துவா இது. மன அமைதி, உடல் நலம், வாழ்க்கை இனிமை எல்லாம் கேட்கும். சாதாரணமாக நினைக்காதீங்க, ஆழமான பொருள் கொண்ட குட்டி துவா இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக யகீனன் கல்பி வ ஆஃபியத்தில் ஜசதி வ ஹலாவத்தில் அயாமி வ சஆதத்தில் ரௌஹி வ சக்கீனத்தின் நஃப்ஸி. தமிழ் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு உறுதியான இதய ஈமான், உடல் ஆரோக்கியம், இனிமையான நாட்கள், ஆன்மாவின் சந்தோஷம், மன அமைதி கொடுத்து அருள் செய்வாயாக. இதுதான் அதனோட துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக யமீனன் கல்பி வாஃபியத்தில் ஜசதி ஹலாவத்தில் அயாமி வ சஆதத்தில் ரூஹி வ சக்கீனத்தின் நஃப்ஸி. ரூஹி ரூஹி. இந்த துவா நீங்கள் ஓதுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு குட்டி துவா பாருங்கள். துவாவை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்கும் தேவைப்படுகின்ற விஷயம். எதுவுமே அல்லாஹ்விடம் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு பணம் வேண்டும், காசு வேண்டும், வீடு வேணும், கார் வேணும், இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் தான் நம் உள்ளத்திற்கு நிம்மதி இல்லை. என்ன அடைந்து கொண்டாலும் நம் மனசுக்கு ராகத் இல்லை. இப்படிப்பட்ட நம்ம துவா அல்லாஹ் எல்லாம் தேடி பிடிச்சி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால்தான் இதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும். இந்த துவாவில் இருக்கும் விஷயங்கள் தான் ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்மாவுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். எனவே இந்த அற்புதமான துவாவை நீங்கள் ஓதுங்க. இன்று இரவு 12 எப்படியாவது 12 முறை ஓதிட்டு படுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்து காலையில் நடக்கும் பாருங்கள். உள்ளத்தை நிம்மதியாக்கும். யாருக்குத்தான் நோய் வேண்டுமா? ஒரு ஃபீவர் வந்தால் நம்ம வாழ்க்கையில் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் நாம் எப்போதாவது யா அல்லாஹ் எனக்கு ஹெல்த்து கொடுன்னு கேட்கிறோமா? நாம் இனிமையாக இருக்கணும். இல்லைனா இருந்தாலும் மனசு கஷ்டம். இதுதான் ரியல் லைஃப். ஆன்மா சந்தோஷம், மன அமைதி. இது இல்லைனா உலகமே இருந்தாலும் பயனில்லை. அல்லாஹு யக்கீன் என்றால் என்ன? அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற உறுதி. இது இருந்தால் கஷ்டம் வந்தாலும் சிரிக்கலாம், துன்பம் வந்தாலும் உடைந்து போக மாட்டோம். இன்று பலருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனையில் இல்லை, யக்கீன் குறைவு. நம்ம ஹெல்த்தை பண்ணுறோம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் தான் புரியும். யா அல்லாஹ், பணம் இருக்கலாம், ஆனால் சிலருக்கு வாழ்க்கை ஒரு கஷ்டம் மாதிரி இருக்குது. இந்த துவா நமக்கு கற்றுக் கொடுக்குறது. யா அல்லாஹ், என் நாட்களை இனிமையாக்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷம் காண்ற மனசு கூட. வெளியில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உள்ளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அது ஏன் தெரியுமா? ரூஹு, ஆன்மா. அல்லாஹுக்கு கிட்ட இல்லை, ஆகலை, திக்ரு இல்லை, துவா இல்லை, குரான் இல்லை. அதனால்தான் இந்த துவா. யா அல்லாஹ், என் ஆன்மாவை சந்தோஷமாக்கு, மன அமைதி கொடு. உலகத்திற்கு எல்லாரும் தேடுறது என்ன?
ஆனால் அது அமேசானில் கிடைக்காது, அது பணத்தில் கிடைக்காது, அது அல்லாஹ் தரும் கிஃப்ட்டில் சஜதாவில் கிடைக்கும், துவாவில் கிடைக்கும், அல்லாஹ் நினைவில் கிடைக்கும். நாம் எவ்வளவு நேரம் வீணாக கேட்கிறோம், யா அல்லாஹ் இதை கொடு அதை கொடு. ஆனால் இந்த துவா சொல்லுது, யா அல்லாஹ் என்னை சரி பண்ணு, எங்களுடைய இதயத்துக்கு யக்கீன் கொடு, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கொடு, எங்களுடைய நாட்களுக்கு இனிமையாக கொடு, எங்களுடைய ஆன்மாவுக்கு சந்தோஷம் கொடு, எங்களுடைய மனசுக்கு அமைதி கொடு, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற மாதிரி மாற்றிடு யா அல்லாஹ். எல்லாம் யாரெல்லாம் துவா சொல்கிறாங்களோ அவர்கள் துவாக்களை அனைத்தும் கபூல் செய்ய அல்லாஹ். எங்களுக்கும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், வீடியோ அதிகமாக போகலை, கம்மியாக தான் போகுதுன்னு தெரியல. அதனால் என்னன்னு யாராச்சும் கருத்து கொஞ்சம் தெரியுங்க, கொஞ்சம் தெளிவாக எனக்கு இன்னும் வீடியோ போட தெளிவாக கொஞ்சம் கருத்து தெரியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.